ஹாய்! எலுமிச்சை பழத்துக்கு தேவக்கனி அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. அதாவது தெய்வங்களுக்கு உகந்த தெய்வக்கனி அப்படின்றது தான் ஷார்ட்டா தேவக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. பழத்துக்கு உயிர் இருக்கிறதா வேத சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால தான் அந்த பழம் அப்படின்றது அது எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி அதோட தன்மையும் மாறுபடும். எலுமிச்சை பழத்துக்கு மந்திரங்கள கிரகிக்கிற சக்தி இருக்கு. அதனால தான் அது தேவக்கனியா சொல்லப்படுது. கோயில்ல குடுக்குற எலுமிச்சை பழத்த வீட்ல எடுத்துட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அம்மன் கோயில்ல எலுமிச்சை பழத்த பிரசாதமா குடுக்குறது வழக்கமா இருக்கும். அம்மன் மடியில வச்சு நம்ம அந்த எலுமிச்சை பழத்த வாங்கும்போது, அந்த அம்மனோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையா இருக்கு. அந்த எலுமிச்சை பழத்த நம்ம அத யூஸ் பண்ணலாமா? இல்ல அப்படியே வச்சிருக்கணுமா? அப்படின்ற டவுட் பலருக்கும் இருக்கும். கோயில்ல இருந்து ஒரு எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, அத பூஜை ரூம்ல அப்படியே வச்சிரலாம். ஒரு பழத்துக்கு மேல நீங்க வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, அத வந்து நம்ம பூஜை அறையில கொஞ்ச நேரம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அத ஜூஸ் போட்டு குடிச்சிரலாம். அந்த ஜூஸுமே உப்பு போட்டு குடிக்கக்கூடாது. சர்க்கரை போட்டு தான் அத குடிக்கணும். நன்றி.